ஹாய் கோல்டன் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்ட் ரேட்டை பத்தி பார்க்கலாம் அண்ட் வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூலை 1 இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து டவுன் ஆயிருக்கு. இப்ப வந்து நம்ம சிட்டு பே பண்ணலாமா இல்ல வந்து இன்னும் வெயிட் பண்ணலாமா அப்படின்ற டீடைல்ஸ்மே இந்த வீடியோல இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து போத்தீஸ் டிஜி கோல்டு அண்ட் தங்கமயில் டிஜி கோல்ட பத்தி டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ்மே இந்த வீடியோல இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய கோல்ட் அண்ட் சில்வர் பர்ச்சேஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நான் கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மார்னிங் 8 o'clock அப்டேட் பண்ணிட்டே வரேன். அதை எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல. நீங்க வந்து கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு நீங்க பாக்குறீங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். அதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நம்ம சேனல்னா மறக்காம கோல்டன் கேர்ள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே மறக்காம கொடுங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கோல்ட் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் திரும்பவுமே நல்லா குறைஞ்சு 12,905 ரூபாய் வந்திருக்கு. அதாவது ஷாப் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு மேல குறைஞ்சிருக்கு அண்ட் மார்க்கெட் ரேட் 100 ரூபாய் குறைஞ்சிருக்கு. சில்வர் வந்து சேம் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இப்ப வந்து நிறைய பேருடைய டவுட் என்னன்னா, இப்பவே வந்து நம்ம சிட்டு கட்டிடலாமா இல்ல இன்னும் வந்து கோல்டு குறையுமா அப்படின்றது தான். இப்ப வந்து கோல்ட பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல வந்து ஜாப் டேட்டா ஜூலை 2ஆம் தேதி வரப்போகுது. போன வாட்டி இதே மாதிரி ஒரு ஜாப் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் கோல்டு வந்து டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோல்ட பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் தான் பெரிய டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி ஒரு டேட்டா வந்து ஜூலை 2ஆம் தேதி நமக்கு வந்து வரப்போகுது. சோ அதை பேஸ் பண்ணி தான் கோல்டு வந்து அப்வர்ட்ல போகுமா இல்ல வந்து கீழே இறங்குமா அப்படின்றது தெரியும். இப்போ ஒருவேளை வந்து அந்த ஜாப் டேட்டால நிறைய பேருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்ததுன்னா கோல்டு வந்து கண்டிப்பா டவுன் ஆயிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்ஃபிளேஷனுமே இன்க்ரீஸ் ஆயிடும். இன்ஃபிளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது வட்டி விகிதத்தையுமே வந்து அவங்க ஏத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வரும் யூஎஸ்ல. இதுவே வந்து இந்த ஜாப் டேட்டா நெகட்டிவா வருது, அதாவது போதுமான அளவுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நியூட்ரலா வந்ததுன்னா பெரிய அளவுக்கு வந்து நமக்கு கோல்டுல மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. சோ இது எல்லாமே வந்து அந்த ஜாப் டேட்டாவை பொறுத்து தான். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஈவென்ட்ல கெவின் வாஷ் வந்து பேச போறாரு. சோ அந்த பேச்சுவார்த்தையுமே வந்து நம்ம கோல்டனுடைய மூவ்மெண்ட்டை பாதிக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கிறதுனால கோல்டனுடைய பிரைஸ்ல இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே மாதிரி 88% இந்த இயர் எண்டுக்குள்ள இல்லனா செப்டம்பர்ல ரேட் ஹைக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அப்படிங்கும் போது ரேட் ஹைக்கான கோல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி நிறைய ஈவென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் கோல்டு ரேட் இருக்கு. சோ இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னுமே கோல்டு ரேட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க மந்த்லி சிட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிப்லையுமே ஒரு சிட்டை வந்து பே பண்ணிக்கலாம், இல்ல டிஜி கோல்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒரு 4-5 சிட்டு இருக்கு, எனக்கு வந்து நான் ஒரு சிட்டை மட்டும் கட்டிக்கிறேன் அப்படின்னா நீங்க கட்டிக்கோங்க. இல்ல கண்டிப்பா நான் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆட்டும் 12,500 இல்ல 12,000 வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான். இன்னும் ஒரு டவுனுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்லிருக்காங்க. வெயிட் பண்றதுனாலும் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் வந்து நம்ம வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன்ல போஸ்ட் டேபை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுல வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். சோ அதையுமே மறக்காம வந்து நீங்க பாத்துக்கோங்க. இப்ப வந்து வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வார பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே அட்டாக்ஸும் நடந்துட்டு இருக்கு, அதே மாதிரி பேச்சுவார்த்தையும் நடக்குது. சோ இதுல வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு அதிகார பிரச்சனையா மாறி இருக்கு இப்போ. ஏன்னா அதை கடந்து வர கப்பல்களுடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஈரான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஆனா வந்து அமெரிக்காவுக்கு வந்து அது பிடிக்கல. சோ இதுதான் வந்து இப்போ ஒரு சிக்கலா இருக்கு. மத்தபடி இன்னொரு சைடு வந்து பேச்சுவார்த்தையுமே நடந்துட்டு இருக்கு. இது வந்து எப்படி போகுது அப்படின்றது தெரியல. கம்ப்ளீட்டா நமக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ற அளவுக்கு ப்ராப்ளம் போனாதான் கோல்டுல வந்து அதனுடைய தாக்கம் ஏற்படும். இப்ப வரைக்கும் வந்து இதனால பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. மேல மேல அட்டாக்ஸ் நடந்தா ஒருவேளை வந்து கோல்டு விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து நான் உங்களுக்கு வந்து கோல்டனுடைய ஸ்டேட்டஸையும் சொல்லியிருக்கேன் அண்ட் வார் ஸ்டேட்டஸையும் சொல்லியிருக்கேன். இதை வச்சு உங்களால வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்க முடியும் அப்கமிங் டேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றது. சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஜி கோல்ட பத்தி பார்க்கலாம். இப்ப போத்தீஸ் டிஜி கோல்ட பொறுத்த வரைக்கும் ஆனிவர்சரி ஆஃபர்னு சொல்லிட்டு ஜூலை 1ல இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து டிஜி கோல்டு க்ளோஸ் பண்ணாலும் சரி இல்ல ஸ்ட்ரைட்டாவே பர்ச்சேஸ் பண்ணாலும் பிளாட் 50% ஆஃபர் ஃபார் ஆல் கோல்டு ஜுவல்லரி கொடுத்திருக்காங்க. அதாவது செலக்டட்லாம் இல்ல, எல்லா ஜுவல்லரியுமே நீங்க வந்து வேஸ்டேஜ்ல பாதி மட்டும் கொடுத்தா போதும், அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 18% இருக்கிற ஒரு ஜுவல்லரியை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா 9%ல வாங்கிக்க முடியும். போன வருஷம் ஆடி மாசம் ஆரம்பிச்சவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த 1ல இருந்து 5க்குள்ள முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க வந்து 335 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டி டேட் கொடுத்திருக்கிறதுனால நம்ம வந்து 9th or 10th முடிக்கிறவங்களுக்கு கூட இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் தான்.
ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜூலை 3rd வந்து முடியுது. நான் வந்து 4th or 5th ஏன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டர்டே சண்டே தான் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். எனக்கு வந்து அரௌண்ட் 2.4 கிராம்ஸ் கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. ஸோ இதுல வந்து நான் ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் இந்த வாட்டி வந்து முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு ஃபிளாட் 50% ஆஃபர் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க என்ன மாதிரி ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு 2 to 3 கிராம்ஸ்குள்ள இல்ல 1 கிராம்ஸ்குள்ள எல்லாம் இருக்கிறவங்க நீங்க வந்து ஸ்டட்ஸ், பெண்டன்ஸ், இயரிங்ஸ் இல்ல தாலி உருக்குகள் இந்த மாதிரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. காயின்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த பிளாட் 50 ஆஃபர்ல மேக்ஸிமம் நம்ம 10% வேஸ்டேஜ்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு கிடைச்ச அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஓரளவு இதுல வந்து டேலி பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய லாஸ்லாம் வராது. கண்டிப்பா வந்து இது ஒரு பெஸ்டான ஆஃபர் தான். அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர்ல எல்லாம் முடிய போகுது டிஜி கோல்டு. ஆனா இப்ப வந்து இந்த ஆஃபர் இருக்கிறதுனால நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணட்டமான்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க காயினா தான் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதே நேரம் நீங்க ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் கட்டிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. டிவைடட் பை இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட் என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும். சோ அதுவும் உங்களுடைய அந்த பெனிஃபிட் வெயிட் ரெண்டுத்துல எது ஜாஸ்தியா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து முடிவு எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம். சோ பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னா ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம். சோ இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்குன்னா மட்டும் நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணா போதும். போத்தி ஸ்வர்ண மஹால்ல கிஃப்ட்ஸுமே நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து 11,000க்கு மேல வந்து கட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு கம்பல்சரியா கிஃப்ட்டுமே கொடுப்பாங்க. சோ அதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ லாஸ்ட் டைம் நான் போன போதே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் 12% அண்ட் அபவ்ல தான் நிறைய இருக்கு. சோ அப்படிங்கும் போது இப்போ நமக்கு வந்து ஒரு 3 கிராம்ல நம்ம ஒரு இயரிங்கோ இல்ல ஸ்டட்டோ ரிங்கு இல்ல பெண்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பாக்குறோம். இல்ல வந்து இந்த சைட்ல போடுற இயரிங்ஸ் இல்ல வந்து தாலி உருக்குகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 18% வச்சிருந்தா கூட நம்மளால வந்து ஒரு 9%ல வாங்கிக்க முடியும். சோ வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா நீங்க இந்த பர்ச்சேஸ பண்ணுங்க. வேற ஏதாவது இத பத்தி டவுட்ஸ் இருந்ததுனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதே மாதிரி இப்ப தங்கமயில்ல ஒரு நியூ ஆஃபர் இந்த மாசத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது 300ல இருந்து 600 ரூபாய் வந்து வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 கிராம்ஸ்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது 300 ரூபாய், அதுக்கு மேல நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அப் டு 600 rupees வரைக்குமே நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். சோ அதே மாதிரி வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நமக்கு 5000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் தராங்க. 5 கேரட்டுக்கு மேல நம்ம வந்து பெல்ஜியம் கட் நகைகள்லாம் வாங்குறீங்க அப்படிங்கும் போது நமக்கு 15,000 வரைக்குமே டைமண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் தராங்க. ரோஸ் கோல்டு நகைகளுக்கு எல்லாம் நமக்கு வந்து வேஸ்டேஜ்ல 20% வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. ரூபி எமரால்டு நகைகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சலுகைகள் எல்லாமே நமக்கு வந்து ஜூலை 31st வரைக்குமே கொடுத்திருக்காங்க. இந்த சலுகைகள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காயினுக்கும் ஸ்கீம்ஸ்க்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஆனா எல்லா சலுகைகளுமே உங்களுக்கு வந்து டிஜி கோல்டுக்கு அப்ளிகபிளா இருக்கு. சோ யாராவது வந்து நிறைய கிராம்ஸ் வந்து டிஜி கோல்டுல சேவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கிராமுக்கு 300ல இருந்து 600 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அப்ளிகபிள் தான். சோ நீங்க வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ தங்கமயில பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ஸ்கீம் பத்தி ஒருத்தங்க நேத்து கேட்டிருந்தீங்க. தங்கமயிலுடைய ஒன் டைம் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 75% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் ஃப்ரீ. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து 18% இருக்கிற ஒரு ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து 13.5 வரைக்கும் தான் வேஸ்டேஜ் இல்லாம வரும். ரிமைனிங் 4.5 வந்து நீங்க கையில இருந்து கொடுக்கற மாதிரி வரும். சோ இதுல வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கிறதா எனக்கு தோணல. அதே மாதிரி அவங்களோட டிஜி கோல்ட பொறுத்த வரைக்கும் கூட நமக்கு 75 டேஸ்க்கு 5% தான் நமக்கு வந்து போனஸ் கொடுக்கறாங்க. சோ எப்படி பார்த்தாலுமே மத்த ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து தங்கமயிலுடைய ஸ்கீம்ஸ் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இல்ல. தங்கமயில்ல என்னதான் நமக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஜுவல்லரி ஷாப்பை விட அவங்களுக்கு வந்து ஷோரூம்ஸ் நிறையவே இருக்கு. சோ நம்ம வந்து பயப்பட தேவையில்ல, திடீர்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு அந்த பிரச்சனையே நமக்கு கிடையாது. ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஷாப் தான் இது. எல்லா ஊர்களையும் நிறைய கிளைகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிளஸ் என்னன்னா, அவங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து கண்டினியூஸாவே கொடுப்பாங்க. மந்த் ஃபுல்லாவுமே ஏதோ ஒரு ஆஃபர்ஸ் வந்து நமக்கு போயிட்டே இருக்கும். ஆனா அது எதுவுமே வந்து உங்களுக்கு சிட் ஸ்கீம்க்கு அப்ளிகபிள் இல்ல. டிஜி கோல்டு உங்கள்கிட்ட போட்டிருக்கீங்கன்னா அப்பப்ப போடுற அந்த ஆஃபர்ஸ்ல பெஸ்டான ஆஃபர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இப்ப லாஸ்டா நான் வந்து தங்கமயில் போயிருந்த போது அங்க இருக்கிற ஸ்டாஃப் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் டிஜி கோல்ட முடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த செயின் ஆஃபர் போடுறாங்கல்ல, 2 to 6% குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் அடிக்கடிக்கும் போடுவாங்க. சோ அந்த ஆஃபர் தான் மேம் நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து செயின்ஸ் ஸ்டாக்கே இருக்க மாட்டேங்குது, எல்லா பிரான்ச்சஸ்லயுமே காலி ஆயிடுது. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஆஃபருக்கு மக்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க வந்து டிஜி கோல்டுல போடுறீங்க, அந்த டைம்ல வந்து இந்த செயின் ஆஃபர்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அவைல் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த 5% பெனிஃபிட்டும் கிடைக்குது. செயினும் நீங்க வந்து 6% குள்ளேயே உங்களுக்கு பிடிச்ச முகப்பு செயினோ நார்மல் செயின்ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து செயின் வாங்குறதோ இல்ல வந்து டிஜி கோல்டுல வந்து உங்க ஊர்ல வேற எதுவுமே இல்ல, போத்தீஸோ ஜிஆர்டியோ இல்ல அப்படிங்கும் போது நீங்க தாராளமா வந்து தங்கமயில் டிஜி கோல்ட
யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க காயின்ஸாவும் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹால்மார்க் சார்ஜஸ்னு சொல்லிட்டு ஒரு 45 rupees எக்ஸ்ட்ராவா வரும். எல்லா இடங்களை விட ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு டை சார்ஜ் எக்ஸ்ட்ராவா வருது. மத்தபடி பேக்கடு காயின்ஸுமே இருக்கு, நார்மல் காயின்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. சோ டிஜி கோல்டு மத்தது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் நீங்க இந்த ஷாப்னுடைய டிஜி கோல்ட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த செயின் ஆஃபர் கொஞ்சம் நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது நீங்க டிஜி கோல்ட யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா டிஜி சில்வரை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்றத என்னோட கருத்து. ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கு அதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருக்காங்க டிஜி சில்வர் இவங்கள்ட்ட போட்டு நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது ரொம்பவே லாஸ் வருதுன்னு. சோ டிஜி சில்வரை தங்கமயில வந்து நீங்க போட வேண்டாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோல்டு இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்துட்டோம். அண்ட் வார் ஸ்டேட்டஸ் என்னன்றதையும் பாத்திருக்கோம். அண்ட் தங்கமயில் அண்ட் போத்தீஸ் டிஜி கோல்டுல என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, நமக்கு வந்து அதை டிஜி கோல்டுல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீடைல்ஸுமே நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.